ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 ஜாக்பாட். பொங்கலுக்கு மெகா அறிவிப்பு. திமுக அரசின் அதிரடி பிளான். தமிழகத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000ம் பொருட்களும் கொடுத்தார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லை, பொருட்களை மட்டும்தான் கொடுத்து வந்தார்கள். திமுக அறிவித்த மகளிர் உரிமை தொகையை ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டம் 2023 தொடங்கப்பட்ட அதே போன்று அறிவிப்பதான் 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது என்டிஏ கூட்டணியின் அபார வெற்றிக்கு காரணமாக கருதப்பட்டது. இந்தியாவில் டெல்லியில் மகளிர் சமிருதி யோஜனா திட்டத்தில் மாதம் 2500 தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது பாஜக வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் இதே போன்ற மகளிர் உரிமை திட்டங்கள் ஆட்சி அமைக்க கை கொடுத்தது. இது தேர்தலுக்கு முன் பெண் வாக்காளர்களை ஈர்க்கும் உக்தியாக அனைத்து மாநிலங்களிலும் பரவலாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பீகாரின் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வைத்தது மகளிர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் தான் என பலரும் கூறி வருகிறார்கள். தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு நிதி கொடுப்பது போல் பீகாரில் வீட்டு பெண்களுக்கு ரூபாய் 10,000 கடன் கொடுத்தார்கள். இந்த கடனை 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சம் வரை தரும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. நிதிஷ்குமார் பிரச்சாரத்தில் கூட இந்த கடன் ரூபாய் 10,000 பெண்கள் திருப்பி செலுத்த வேண்டாம் என்றும் அதிரடியாக அறிவித்தார். இதனால் தான் ஜாதி மதம் எதுவும் பார்க்காமல் பெண்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் நிதிஷ்குமாருக்கு அள்ளி கொடுத்தார்கள். இந்நிலையில் தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் ஏற்கனவே வழங்கப்படும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கலாம் என்கிற முடிவுக்கு தமிழக அரசு முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000ம் பொருட்களும் கொடுத்தார்கள். ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு பொங்கலுக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லை, பொருட்களை மட்டும் தான் கொடுத்து வந்தார்கள். அதுவும் கூட வெள்ளமும் தண்ணியாகவும் உருகியது. தரமான பொருட்களாக இல்லை என பல புகார்கள் கூறி மக்கள் அதிருப்தி வெளிப்படுத்தினார்கள். தேர்தல் நெருங்கும் வேளையில் இதையெல்லாம் சரிகட்டி மக்களிடம் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும். ஆகையால் உங்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் கொடுத்து விடலாம், அதுதான் சரியான முடிவாக இருக்கும் என மூத்த அமைச்சர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மட்டுமில்ல, முதல்வர் ஸ்டாலின் அந்த அதிகாரிகளுடன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை உயர்த்தி வழங்குவது பற்றியும் ஆலோசித்து வருகிறாராம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கொடுக்கிறோம், ஜனவரியிலிருந்து விடுபட்ட மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகையை வழங்கப் போகிறோம், கொடுக்கப் போகிறோம் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அப்போது முதல்வர் ஸ்டாலின் இந்த மகளிர் உதவி தொகை ரூபாய் 1500 என சட்டென உயர்த்தி ஜனவரியிலிருந்து வழங்கலாமா என்று கேட்டிருக்கிறார். அதிகாரிகள் அதற்கு சில ஆலோசனை வழங்க அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆகையால் பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை உயர்வு என அடுத்தடுத்த 2 அறிவிப்புகள் எந்த நேரத்திலும் அதிரடியாக வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது.